அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடேனாலே பிஸி டே தான். வீட்டில் வேலை நடக்கிறதுனால இன்னுமே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. தங்கச்சிக்கு காலேஜ் இருந்தது, அதனால் அவளுக்கு சாம்பார் சோறும் கத்திரிக்காய் ஃப்ரையும் பண்ணி கொடுத்துட்டேன். அனுப்பிட்டு வந்து பார்த்தா கிச்சனே தலைக்கீழ இருக்குது. ஒரு டிரான்சாக்ஷன் போட்டு கிச்சனை வந்து அழகாக மாற்றியாச்சு. பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த வேலை வந்து நமக்கு தான் தெரியும். சரி, எனிவேஸ் ஃப்ரைடேங்கிறதுனால சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். ஏன்னா நம்ம வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு 11:30 எல்லாமே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். கரியானமும் பிளெயின் ரைஸ் வச்சு புளி சம்பால் இருக்குல்ல, அதுதான் அன்றைக்கி சாப்பாடு. நேற்று ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன ஃபங்க்ஷன்னா, எனக்கும் என்னோடய சிஸ்டருக்குமே நெக்ஸ்ட் மந்த் வந்து வெட்டிங் இருக்குது. 1 மந்த் கேப்பில் வரும். ஸோ அதுக்கான ஷாப்பிங் பேக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. நிறையா முஸ்லீம் பிரைட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதனால தான். ஸோ மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.